ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்னைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரெட் பீட்ஸா, ஒரு பிரெட் மேயோ சாண்ட்விச் ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு நான் ஹோல் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ். இப்போ இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, இதை போட்டுக்கலாம். மேலே நமக்கு விருப்பமான காய்கறிகள், நான் வந்து கொஞ்சம் குடமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் காளான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் சாஸ் போட்டுக்கலாம். இட்டாலியன் சீசனிங் இதை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸால வச்சு மூடிடுவோம். மூடிட்டு திருப்பிடலாம். சீஸ் உருகுற வரைக்கும் வச்சிருந்தா போதும், நம்மளோட பிரெட் பீட்சா தயாராகிடும். சீஸ் நல்லா உருகி இருக்கு, பிரெட் நல்லா டோஸ்டா இருக்கு. இதை இப்போ பாதியா வெட்டிக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ்க்கு பதில் நம்ம மேயோ கூட விட்டு பண்ணலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே வேணும்னா நம்ம தக்காளி சாஸ் போடலாம், இல்லாட்டி அப்படியே கூட பண்ணலாம். இதுக்கு மேலே இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இது மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த இட்டாலியன் சீசனிங். இப்போ இது மேலே நான் அந்த சீஸ் ஸ்லைஸையும் வச்சிடுறேங்க. நம்ம வேணும்னா கிரேட் பண்ண அந்த மொசரல்லா சீஸ் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த மேலே மூட போகிற ஸ்லைஸ்லேயும் கொஞ்சோண்டு மேயோ தடவுறேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், வச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ சுற்றி கொஞ்சம் வெண்ணெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட இன்னொரு சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வெட்டி நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண வேண்டியதுதான்.